அல்லாவே இப்போ என்னடா பண்ணுவேன், திடீர்னு வேலை வந்துருச்சு, கடைக்கு போகிற வேலை. இப்போ இந்த நேரம் பார்த்து அவர் சேட்டு போய் வேறு வரேன்னு சொல்லிக்கிறாரு, காசு கொண்டுக்கிட்டு. ஐயோ, அவர் நம்ம இல்லைண்டாக்கா அந்த காசை திருப்பி கொண்டு போயிடாரு, வர வேண்டிய காசு வராமல் போயிடும். இப்போ மூமெண்ட் சொல்லிட்டு போகலான்னு பார்த்தாக்கா மூமாக்கு எப்படி சொல்லி புரிய வைப்பேன், அதுக்கு சரியாக காது கேட்டு தொலையாத. எழுதி காட்டலான்னு பார்த்தாக்கா படிக்கவும் தெரியாது. இப்போ என்னடா ஆண்டவனை பண்ணுறது? என்னடா பஸ் காதுக்குள்ளே எதுவும் குழவி பூந்துருச்சாடா, ஏன்னா காதை பற்றிக்கிட்டு நிற்கிறா? இதெல்லாம் நல்லா வக்கனையா இப்போ கேளு. காதுக்குள்ள குழவி போயிருச்சாக்கா குருவி போயிருச்சான்ட்டு. ஆனால் நாங்கள் சொன்னால் மட்டும் காது கொடுத்து நீ கேட்டாத. இதோப்பா பசிக்குதா உனக்கு? பூமா, நான் இப்போ அவசரமாக முக்கியமான ஒரு வேலையை கடைக்கு போகிறேன். கடைக்கு போயிட்டு ஒரு 10 நிமிஷத்தில் வந்துடுவேன். அதுக்குள்ளே சேட்டு பாய் வருவார். சேட்டு பாய் வந்தாக்க பணம் கொண்டு வருவார். அந்த பணத்தை வாங்கி வைக்கிறியா? இது தோசை சுட்டு தரணுமா உனக்கு? எனக்கு தோசை தான் சரியாக சுட வராதம்மா. இப்போ யார் உன்னிட்ட தோசை சுட்டு கேட்டது? தோசை இட்லியெல்லாம் இது தேவையில்லை. இப்போ சேட்டு பாய் வருவார். அவர் வந்தாக்க பணம் கொண்டு வராரு. அந்த பணத்தை வாங்கி வை. உன்னிட்ட நான் எத்தனை தடவை சொல்கிறது எனக்கு தோசை சுட வராது, தோசை சுட வராதுன்ட்டு? திரும்ப திரும்ப அதே கேட்டு நிற்கிறா. போய் கடையில் போய் ஏதாவது தின்னுட்டு போ. உன்னிட்ட சொல்லி புரிய வைக்கிறதுக்குள்ள நான் பேசாமல் போயிட்டு வந்துடலாம். என்னக்கவா ஒரே சவுண்டாக இருந்துச்சு பேரனுக்கு உனக்கு? ஏன் அவன் கோச்சிக்கிட்டு போகிறான்? தோசை சுட்டு கேட்டான், எனக்கு தோசை சுட வராதுன்னு சொன்னேன், அதுக்கு கோச்சிக்கிட்டு போனான். இது உடம்பு சரியில்லையா? ஆஸ்பத்திரிக்கு போறானமா? என்ன பண்ணுதான்? நல்லா தானே இருந்தான். இது உங்களுக்கு தோசை வேணுமா? என்ன ஆளாலும் இருக்கு தோசை வேணும்னு சொல்லிட்டு இருக்கீங்களா? உங்களுக்கு தெரியாதா எனக்கு தோசை சுட தெரியாதுன்ட்டு? எந்த ஆஸ்பத்திரிக்கு போறானா? என்னப்பா காலகாலத்தில் நீங்களும் இது சண்டை போட்டுக்காமலே பேசிட்டு இருக்கிறீங்களா? என்ன பிரச்சனை உங்களுக்குள்ள? அதே கேட்குறா, அப்பாஸுக்கு உடம்பு சரியில்லையா, ஆஸ்பத்திரிக்கு போறானா? நீ வீட்டில் வெட்டியா தானே உட்காந்துருக்கா? அவ கூட போய் பார்த்துருக்கலாம்ல. எந்த ஆஸ்பத்திரிக்கு போறான் என்னான்ட்டு தனியா போறான்? என்னப்பா என்ன இன்னைக்கு மாப்பிள்ளை பக்கம் வராங்களா? எந்த ஊர்ல இருந்து வராங்களா? எத்தனை பேர் வராங்களா? என்ன ஒரு தம்பிக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா? நீ பாரு சிரிச்சுட்டு நிக்கிறா. பொண்ணு போட்டாவது கொண்டு வருவாங்கப்பா. மாப்பிள்ளை இந்த ஊர் தான்டா. இந்த மாப்பிள்ளை எல்லாம் அடிச்சுட்டு வருவானுவ. யார்கிட்ட போய் கேட்கறது? இந்த மூம்பை உட்காந்துட்டு பாரு, இந்த மூம்போட போய் கேளு. மூமா, அப்பாஸ் இல்லையா? எது உனக்கு தோசை சுட்டு வேணுமா? இப்பதான் தோசைக்கு எங்க வீட்டில் கொலையே விழுவுது. இப்போ நீ வந்து இருக்கீங்களா? உங்களுக்கு என்ன வேணும்? எனக்கெல்லாம் தோசையெல்லாம் சுட தெரியாது. என்ன மாப்பிள்ளை இது பைத்தியம் மாதிரி பேசுது? தோசை நம்ம கிட்ட கேட்டான், எனக்கு தோசை சுட தெரியாதுன்னு சொல்லி நிற்கிது நம்மள்கிட்ட. அவ்வளோ போட்ட சண்டையில் அதுக்கு காதில் உள்ள போல இருக்கு. நீ கேட்டது அப்பாஸ் எங்கன்ட்டு பக்கத்தில் போய் கேளு. அப்பாஸ் எங்கே போயிருக்கிறான்? நான் காசு கொண்டு வந்திருக்கிறேன், அவனுக்கு காசு கொடுக்கணும்னு சொல்லு. மூவா, எனக்கு தோசையெல்லாம் வேணாம், நான் அப்பாஸுக்கு காசு கொடுக்க வந்திருக்கிறேன். அப்பாஸ் எங்கே போயிருக்கிறான்? யாரா நீங்க? என் முன்னாடி வந்து காசு கொடுத்து நிக்கிறீங்களா? அப்பா அப்பாஸ் எங்கப்பா? அப்பாஸுக்கு காசு கொடுக்க வந்தேன். அவனுக்கு காசு கொடுத்து கூப்பிட்டு இருக்கானுவா? நீ பாட்டு செவனிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கா? இது சொல்லாம ஏன் காசு கொடுத்தாக்கா அவனு கூட போயிடலான்னு பாக்குறியா நீ? என்ன மாப்பிள்ளை எப்படி சொல்றான்? நம்ம காசு கொடுத்து கூப்பிடுறோம் அப்படின்ட்டு. நாங்கள் இங்கே காசு கொடுத்து கூப்பிட்டேன், அப்பாஸுக்கு காசு கொடுக்க வந்தாங்க. நீ என்னதான் காசு கொடுத்தாலும் சரி, எனக்கு தோசையெல்லாம் சுட தெரியாது சொல்லிவிட்டேன். என்ன மாப்பிள்ளை இது? நம்ம ஒன்று சொன்னா அது ஒன்று சொல்லிக்கிட்டு இருக்குது. என்ன பைத்தியக்கார கூட்டத்தில் மாட்டிக்கிட்ட முடியக்கடா? பைத்தியம் இல்லை மாப்பிள்ளை, இல்லை மெண்டலு. அடையாண்டா இது பண்ண நீ வேற காலையில் காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறா. பைத்தியமும் மெண்டல் ஒன்று தாண்டா. அது பிரிச்சு பேசுறா. நான் பைத்தியங்கிற, நீ மெண்டலுங்கிற. என்னாச்சு நம்ம வீட்டுல? அண்ணன் கோபமா அடிக்கிறாரு, மச்சி வேற கோபமா உட்காந்துக்கிட்டு இருக்குது. என்ன நடக்குதுங்க? இவனும் யார் 2 பேருக்கு வந்து நிக்கிறானுவா? யாரா நீங்களுவா? எங்க வீட்டு வாசல் வந்து நிக்கிறீங்களா? மாப்பிள்ளை இந்த தானே கொஞ்சம் தெளிவாக அந்த ஆள்கிட்ட கேள்டா. எங்க அப்பாஸ் எங்க போய்க்கிறா? நாங்கள் அப்பாஸ் காசு கொடுக்க வந்திருக்கிறோம். என்னது எங்க மச்சியை கை பிடிச்சி இழுத்தியா நீ? நாய் கடை கையை பிடிச்சி இழுத்தேன். என்னடா தேவையில்லாம நீ வேற வந்து பேசிக்கிறா? இது அப்படிதான் கை பிடிச்சி இழுப்பியா? அங்க பாரு, நல்ல மோசமான ஆள் சொல்லிவிட்டேன். என்னடா இவன் ஒரு மாதிரியா பேசுறான்? அல்லாவே இன்னைக்கு யார் முகத்துல முடிச்சோன்னு தெரியலடா. சரியான பைத்தியக்கார குடும்பத்துல வந்து மாட்டிக்கிட்டு முடிக்கிறோம் இன்னைக்கு. அல்லாவே சேட்டு பாய் எல்லாம் வந்து நிற்கிறாரு. என்ன நடந்துச்சு தெரியல நம்ம வீட்டுல. சாரி சேட்டு பாய், நான் கொஞ்சம் வெளியில வேலையா போயிட்டேன். அதான் வீட்டுல உள்ளவங்க சொல்லிட்டு போனேன். இது உங்களுக்கு சரியா காதுல விழுவாது. அதான் கொஞ்சம் ஏதோ பிரச்சனை போயிடுச்சு போல இருக்கு. இது தப்பா நினைக்காதியா? இது கொஞ்சமா காதுல விழுவாதா? சுத்தமா காதை இல்லடா இது உங்களுக்கு. சரி இந்த பணத்தை படி, நாங்க கிளம்புறோம். ரொம்ப தேங்க்ஸ் சேட்டு பாய். என்னடா அப்பாஸ் பணமெல்லாம் கொண்டு வந்து வாங்குறா? ஏன் மச்சியை வித்துட்டியாடா நீ? அல்லாவே இவன் என்னடா மறு திரும்ப ஆரம்பிக்கிறான். வட ஓடிடுவான்.